அனைவருக்கும் வணக்கம். வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் மார்ச் செகண்ட் வீக்குக்கானது. ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எங்கே சப்போர்ட் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எந்த ப்ரைஸ் வச்சு நம்ம இந்த வீக்கை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பொசிஷனலுங்க, இதை வச்செல்லாம் ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. இது டோட்டலி எட்ஜிங் இல்லாமல் இந்த மெத்தடை பயன்படுத்தவே கூடாதுங்க. எட்ஜிங்கோட தான் பயன்படுத்தணும். இல்லை நான் எட்ஜிங் இல்லாமல் நேக்டாக எடுப்பேன் சார், பிரச்சனையே இல்லை, எனக்கு நான் அந்த ரிஸ்கெல்லாம் அப்செட் பண்ணுறேன்னால நீங்கள் தாராளமாக ஒன் சைடாக பண்ணலாம். ஓகேங்களா, யுவர் விஷ். அதே போல் யூடியூப்ல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு லெவல் கொடுக்குறாங்கன்றதை இன்னைக்கு நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் லெவல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம், இல்லைனாக்கெல்லாம் தவிர்த்து எழுதுங்க. ஓகேங்களா, சரி. இப்போது இந்த வீக்கு மந்த்லி லெவல், இந்த மந்த்துக்கான லெவல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. மந்த் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சனிக்கிழமை அந்த மந்த் இதாகும் போது போட்டேன். போன வாரம் முடிஞ்சது, அது இதுவும் முடிஞ்சிடுச்சு. இப்போ வீக், இந்த வீக் லெவல் வந்து தேர்ஸ்டே வரைக்கும் தான் வேலிடு. ஓகேங்களா, அதே மந்த்லி லெவலும் அதே டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன்ல மந்த்லி லெவல்ல போய் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆல்ரெடி இருக்கு. அந்த டைரக்ஷன் அதுல வந்து ஏதாவது ட்ரிகர் ஆகி பையோ செல்லோ எங்க அதை எடுக்க வேண்டிய இடத்துல அந்த பொசிஷன் சப்போர்ட்லயே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தா அதை நீங்க ஃபாலோ பண்ணி இந்த வீக்லி இதுவும் அப்படியே மேட்ச் ஆச்சுன்னா கண்டினியூவா நீங்க கொண்டு போறதுனால கொண்டு போகலாம். ஓகேங்களா, அது எட்ஜிங் இல்லாம பண்ணக்கூடாது, அதனாலதான். ஓகேங்களா, ஏன்னா நம்ம வைக்கிறது எல்லாமே டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸ்டாப் லாஸ் அப்போ பெரிய கண்டில் கொண்டு போய் மேலே வச்சா ஹெவி லாஸ் ஆகிடும். அப்போ எட்ஜிங்கோடு எடுத்துட்டோம்னா நம்ம இன்னும் சேஃபாக செக்யூராக வெளியே அழகாக ட்ரேட் பண்ணிட்டு வர முடியும். அதே போல் இந்த 52 வாரத்தில் வருஷத்துக்கு நம்ம கொடுக்குற வீக்லி லெவல்ஸில் 44 வாரம் பர்ஃபெக்டாக இருக்கும். சில வாரங்கள் என்ட்ரி கிடைக்காம போயிடலாம். என்ட்ரி சிலது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் என்ன ஆகுங்க, அது ஆப்போசிட்டில் அந்த ப்ராஃபிட் டபுள் தான் சேர்த்து கொடுத்துரும். ஓகேங்களா, அப்போ அதெல்லாம் மந்த்லி லெவலோட நீங்க மேட்ச் பண்ணும்போது அந்த ஸ்டாப் லாஸ்ங்கிற ஹிட்டுங்கிற வார்த்தையும் நமக்கு வரவே வராது. மந்த்லியோட மேட்ச் பண்ணி பண்ணீங்க. ஓகேங்களா, மினிமம் இதனுடைய டார்கெட்ஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ், 100 புள்ளிகள் மேக்ஸிமம். அது அந்த வீக் இது ஆகிற வரைக்கும் அந்த ப்ரைஸை வந்து ஹோல்ட் பண்ணி நீங்க வர்த்தகம் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டா உங்களுடைய ரூல் என்னவோ அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம இந்த வீக் லெவல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 9ஆம் தேதி நாளைக்கு போகுதுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக்ஸ் யார் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் அனுப்பிட்டேன். ரூலில் கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஓகேங்களா, சரி. இந்த வீக்கான லெவல் எங்கே சப்போர்ட் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 22,322 அங்கே வந்தால் சப்போர்ட், அங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 22,208. ஓகேங்களா, ப்ரைஸை நோட் பண்ணிக்கோங்க. 22,322 வந்தா பை இயர், அங்க வரும்போது பை பண்ண சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்டாப் லாஸ் 22,208. அதே ரெசிஸ்டன்ஸ் எங்க போனா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 22,792 நியர், அங்க போனா ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வாய்ப்பு உண்டு. 22,872 ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் வச்சுக்கலாம், இல்ல 15 மினிட்ஸ் கேண்டில்லே நீங்க ஸ்டாப் லாஸ் வைத்துக் கொள்ளலாம். ஆனா மறுபடியும் அது அந்த டே முடியத்துக்குள்ள உள்ள வந்துச்சுன்னா நீங்க மறுபடியும் என்ட்ரி எடுத்தாலும் அப்போ ஒரு லாஸ் கொடுத்துட்டு இன்னொரு ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ டே கேண்டில் தான் பெஸ்ட், சிறந்தது. ஓகேங்களா, நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸோ இல்ல பிரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ இல்ல எலியாட் வேவோ பேட்டர்ன்ஸோ எதையுமே நம்ம இங்க பாக்குறது, ட்ரெண்ட் லைன்ஸோ எதையுமே பாக்குறதில்ல. கால்குலேட் பண்ணுவோம், அந்த வீக்கான லெவலை போடுவோம், மந்த்துக்கான லெவலை போடுவோம். அந்த லெவல் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நீங்களே பார்ப்பீங்க. இயர்லி லெவல் ஆல்ரெடி இயர்லிக்கு போட்டாச்சுங்க ஃபர்ஸ்ட்லேயே, அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.